ஸ்லைடா அப்படியே நவுத்திட்டே வாங்க. நான் ஹரே கிருஷ்ணானது அடுத்த ஸ்லைடுக்கு வந்துருங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி வந்துட்டாங்க. வந்துட்டாங்க பிரபு, வந்துட்டாங்க. லைவ் ஹரே பண்ணிட்டாங்க கிருஷ்ணா பிரபு, மாதாஜி. லைவ் பண்ணிட்டாங்க. மாதாஜி. ஓகே மாதாஜி. அவங்கள ஹோஸ்ட் பண்ணிட்டோம். ஜெய் பாரத் பிரபு ஹோஸ்ட் பண்ணிட்டோம். ஈஸியா பண்ணிடுவாங்க. தெரியும் மாதாஜிக்கு பண்ணிடுவாங்க. பாக்க யார் ஓகே ஹோஸ்ட்? ஓகே. ஹோஸ்ட் மாதாஜி தான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஜெய் பாரத் பிரபு ஹோஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டாங்கம்மா, பண்ணிட்டாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஒரு டவுட் வரைக்கும் பிரபுஜி முடிச்சாரு மாதாஜி. சரிங்க பிரபு, நான் ரீகேப் அப்படியே பண்ணிடுறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. வைகுண்ட பூமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே சரிங்க பிரபு, நான் 20ல இருந்து சொல்றேன். பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இப்போ என்ன செய்யறாங்க பிரபு, முதல் ஆரம்பத்திலேயே என்ன கேக்குறாங்க? இப்பதான் டிவி வந்துச்சா நமக்கு? சொல்லுங்க, டிவி இப்பதான் வந்ததா? இல்ல, டிவி யார் முதல்ல உண்டாக்குனாங்க? யார் டிவி முதல்ல பார்த்த சொல்லுங்க. முதல்ல டிவி பார்த்தவர் யாரு தெரியுமா? சஞ்சயா. வெரி குட். எல்லாமே நல்ல கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கிறீங்க. முதல்ல டிவி பார்த்தது யாரு? யார் அந்த டிவியை கொடுத்தது? கிருஷ்ணர். வியாசதேவர். வெரி குட். யார் சொன்னது வியாசதேவர்னு? விஜயலட்சுமி வந்துச்சா? வெரி குட். நாம கிருஷ்ணர் தான். நான் டக்குன்னு கிருஷ்ணர் தான் நானும் இதே பதில் சொன்னேன். நீங்க கேள்வி கேட்ட மாதிரி என்ன கேட்டப்போ நான் கிருஷ்ணர்னே. ஆனா வியாசதேவர் யார் அவர் தெரியுங்களா? பகவானோட லிட்டரரி இன்கார்டினேஷன். லிட்டரரி இன்கார்டினேஷன்னா அவர் பகவானோட இலக்கிய அவதாரம். வியாசதேவர் கேட்கிறாரு திருதராஷ்டிரன், நீ எப்பா நீ இந்த சண்டே அந்த போரை பாக்குறியாப்பா, போர்க்கள காட்சியான்னு. அதுக்கு சொல்றாரு, நான் பிறந்தது இருந்து எனக்கு கண்ணு தெரியல, பாக்குறது இந்த போர் எப்படி இருந்தாலுமே என்னுடைய குலம் அழியறத என்னால பார்க்க முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதனால என்ன பண்ணாரு? அவருடைய காரியதர்சி பிஏ யாரு? சஞ்சயனுக்கு அந்த பவரை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, உனக்கு இருட்டுல பகல்ல எப்பவுமே எங்கேயுமே என்ன மறைஞ்சி தெரியாத எந்த ரகசியம் பேசினாலுமே உனக்கு அது தெரிய வரும். அதை நீ திருதராஷ்டிரருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன சரின்னு சொல்லிட்டு சஞ்சயன் சொல்றாரு. நடக்கிற ஒண்ணுமே சொல்றாரு இங்க சஞ்சயனுக்கு. திருதராஷ்டிரருக்கு அப்பப்ப இதுல ஒரு சுயநலம் தெரியுது. யாருக்கு? திருதராஷ்டிரருக்கு. என்னன்னு கேள்வி கேட்கிறாரு. யார் சொல்றீங்க? முதல் ஸ்லோகம். முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, நீங்க புக் வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு நல்லது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நல்லதுங்கிறது அது ஆரம்பத்துல விஷம் போல் இருக்கும், நல்லது இறுதியில அமிர்தமா இருக்கும். கெட்டதெல்லாம் ஆரம்பத்துல அமிர்தமா இருக்கும், இறுதியில விஷமா இருக்கும். ஒரு கெட்ட பழக்கத்துக்கே போறோம்னு வச்சுங்களேன், அது நல்லா தான் இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும். அதனுடைய பின்விளைவு பின்னாடி தான் தெரியும். நோய் வரும். டாக்டர் போயிட்டு இனிமேட்டு இதை சாப்பிடாதப்பா, நமக்கு 4 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதெல்லாம் ஆரம்பத்துல சுகமா இருக்கும், கடைசியில விஷம். இந்த ஆன்மீக செயலுக்கும் பௌதிக செயலுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா இதுதான். நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா படிச்சு அந்த பொருள் தெரிஞ்சு படிங்க, நல்லா இருக்கும். சுயநலம் என்ன சொல்றாரு? மகா, என்னுடைய மகன்கள் அப்படின்னு. அப்பயே இந்த பாண்டவர்களையும் தந்தை இல்லாத பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க என்ன சொல்லணும்? என் பசங்க 2 பேரும் என்னப்பா பண்றாங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு நல்ல பெரியவங்களுக்கு ஒரு அழகு. அந்த பசங்களையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது. இந்த குரு வம்சம்ங்கிறது 2 பேருமே குரு வம்சம் தான். ஆனா பாண்டவர்களை குரு வம்சத்திலிருந்து பிரிச்சு கேட்கிறாரு யாரு? திருதராஷ்டிரர். அவரோட சுயநல நோக்கம் இதுல இருந்தே தெரியுது. அதுவும் இல்லாத ஒரு பயம் வேற வருது. அவரு எதனால பயம் வருது? சண்டை எங்க நடக்குது? குருட்சேத்திரத்துல. குருட்சேத்திரம் எப்படிப்பட்ட சேத்திரம்? தர்மக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரம் சொல்லும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா, காத்தடிக்கும் போது நம்ம தூத்திக்கிட்டா அந்த பதறனா சீக்கிரம் போயிடும், நல்ல நெல்மணிகள்லாம் நமக்கு கிடைக்கும் காத்தடிக்கும் போது. அது போல இந்த தர்மச்சேத்திரமாகிய குருச்சேத்திரத்துல தர்மம்தான் ஜெயிக்கும். அந்த பயம் அவருக்கு. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு, வேத நாகரிக காலத்துக்கு முன்பிருந்தே தேவர்கள் வானுலகத்திலிருந்து இங்க தர்மச்சேத்திரத்துக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு புண்ணியமான பூமி. அது ஒரு பயம் அவருக்கு.
அதுவும் இல்லாத அந்த பக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறாரு. அது ஒரு பயம். இந்த பயம்லாம் இருக்குது. அதனால ஒரு சந்தேகம் வேற அவருக்கு வருது. பாரபட்சம் காட்டுறாரு. நிறைய காரணங்கள். இந்த பக்கம் துரியோதனன் என்ன பண்றான்? துரியோதனனுக்கு அங்கிருந்து வந்து பாக்குறாப்படி. பார்த்துட்டு என்ன சொல்றாப்படி? துரோணர் சொல்றாப்படி. என்னன்னு? பாருங்க, இங்க வந்து 7 அக்ஷரோணின்னுவாங்க. அந்த பக்கம் 5 அக்ஷரோணி. அக்ஷரோணிங்கும் போது ஒரு அளவு, ஒரு படையோட அளவு. இந்த பக்கம் கம்மியா இருக்குது. எந்த பக்கம்? பாண்டவர்கள் பக்கம் கம்மி, துரியோதனர் பக்கம் ஜாஸ்தி. பகவானுடைய சேனையும் கொடுத்திருக்கிறாரு துரியோதனனுக்கு. அது மிகப்பெரிய படை. படை வலிமை சொல்லவே வேண்டாம். மிகப்பெரிய படை வலிமை. பீஷ்மர் யாரு? குருவே. யாருக்கு? பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் பாடம் சொல்லி கொடுத்த குரு துரோணரே இருக்கிறாரு. பீஷ்மர் ஏகப்பட்ட வயசான பீஷ்ம பிதாமகர் தாத்தா ஏகப்பட்ட போர்க்காலத்தை பார்த்தவர், அனைத்திலையுமே வெற்றி கண்டவர். அவர் அந்த பக்கம் இருக்கிறாரு. அந்த பெருமையெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர் ஒரு மாதிரி ராஜதந்திரியா பேசுறாரு. பாரு, உங்களோட படம் வந்து இருந்தாலுமே ஆப்போசிட்ல யார் படையை அனுபவிச்சிருக்கு? திருபத நாட்டு மன்னன் திருஷ்டத்யும்னன் உங்களுடைய சீடன். அவன் பாருங்க எதிரில் இருக்கிறான். எதுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு? அந்த படைய குறைவான வீரர்கள் இருந்தா கூட ரொம்ப பெருசு போல காட்டுது. இப்போ அந்த காலத்துல ஒரு சண்டைக்கு போகும்போது இந்த பக்கம் வந்து என்ன சொல்லுவாங்க? சர்ப வியூகம், அதாவது பாம்பு மாதிரி வியூகம் அமைக்கிற. சண்டைக்கு முன்னாடி இவங்க பாம்பு மாதிரி இருந்தா ஆப்போசிட் சைடு என்ன செய்வாங்க? கருட வியூகம். ஏன்னா ரெண்டுக்கு தானே சண்டை வரும். அந்த மாதிரி யார் யார் ஆப்போசிட்ல இந்த பக்கம் அவங்களா, இந்த பக்கம் இப்படி பார்ப்பாங்க. போய் நிற்கும் போதே ஒருத்தர் முதல்ல அமைச்சிட்டாங்களா, அவங்க அந்த மாதிரி வியூகத்துக்கு இந்த மாதிரி வியூகம் போட்டால் தான் சண்டை ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றாரு. அவங்க எவ்வளவு அழகா நேர்த்தியா வந்துட்டு படையை அணிவகுத்திருக்காங்க. இதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமா சுட்டி காட்டுறாரு. திருபத நாட்டு பாஞ்சால நாட்டு மன்னன் திருபதனுக்கும் துரோணருக்கும் ஒரு அரசியல் விரோதம் இருந்தது. அதன் காரணமா என்ன செஞ்ச? அப்படி திருபதன், உன்னை நான் பழி வாங்குறேன், உன்னை நான் வந்து சண்டை போட்டு உன்னை ஜெயிச்சே தருவேன், உன்னோட போர்ல வந்துட்டு உன்னை நான் கொன்னே தருவேன்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு ஆண் குழந்தைய பெறாரு யாகம் பண்ணி. அந்த பையன் தான் திருபதன். அவனுக்கு என்ன செய்யணும்? துரோணர் எதுக்கக்கூடிய சக்தி வேணும்ல, யாரால முடியாது. அதுக்காக என்ன செய்யற? அப்படியே ரொம்ப இதான் திருபதன் போயிட்டு திருஷ்டத்யும்னனை துரோணர்கிட்ட நீங்க வந்து போர் பயிற்சி கொடுங்க அப்படின்றாங்க. நீ சொல்லி கொடுத்தியப்பா அன்னைக்கு உன்னோட எதிரியோட பையனுக்கு நீ போர் கலைக்கிற அத்தனையும் சொல்லி கொடுத்த, இன்னைக்கு அவனே உனக்கு எதிரில் நிக்கிறான் அப்படின்னு அதெல்லாம் சுட்டி காட்டுற. அப்படி அப்ப எந்த அளவுக்கு நீங்க சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுற. அப்படி இந்த பக்கம் என்ன ஆகுது? ஹரே கிருஷ்ணா. இப்ப 20வது ஸ்லோகத்துக்கு போலாங்களா? ஒரு தலைவர். அப்புறம் நம்மளுடைய உணர்வுகளை பத்தி பார்த்தோம். உணர்வுகள் எப்படி? கோயிலுக்கு போனா எப்படி இருக்கும்? ஒரு டூரிஸ்ட் ஸ்தலத்துக்கு போனா எப்படி இருக்கும்? ஒரு கல்யாணத்துக்கு போனா எப்படி இருக்கும் சொல்லுங்க? கோயிலுக்கு போகும்போது என்ன செய்வோம்? இதுல என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்க தெரியுங்களா? டூர் போயாச்சுன்னா நம்ம உடம்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த டெம்பரவரி சந்தோஷம். மனம் கூட மேலோட்டமா, மனசு வேணா சந்தோஷப்படும். மனசு சந்தோஷப்படும் மேலோட்டமா. ஆனா ஆன்மாவுக்கு சந்தோஷம் எங்க கிடைக்குது? விருந்தாவனம், மாயாப்பூர், மதுரா, எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் நம்ம உடலுக்கும் சந்தோஷம், நம்முடைய ஆத்மாவுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். இது டூர் போறதுலயோ இல்ல வந்துட்டு கல்யாணத்துக்கு போறதுலயோ நமக்கு உண்மையான ஒரு சந்தோஷம் கிடைப்பதில்லை. அதே மாதிரி தலைவர்கள் எப்படி இருக்கணும்? பிரபுபாதர் மாதிரி சுயநலம் இல்லாம, பாரபட்சம் பார்க்காம, நன்றி உணர்ச்சியோட அர்த்தம் எல்லாருக்குமே போய் இந்த கிருஷ்ண உறவு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் செயல்பட்டார். ஆனா இங்க திருதராஷ்டிரன் என்ன பண்றான்? சுயநலமா தன்னுடைய மகன்கள் நல்லா இருக்கணும், தன்னுடைய மகன்கள் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு இருக்கிறாரு. இப்ப பார்க்கலாம் 1லிருந்து 20 வரைக்கும் என்ன சொல்லுது ஸ்லோகம் படிங்க. 1வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. படிங்க பிரபுஜீஸ், ஒருத்தரும் படிங்க. விஜயலட்சுமி மாதாஜி ஸ்லோகத்தை படிங்க. நீங்க ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்களோ படிங்க பிரபு. மாதாஜி பேசுங்க. ஓகே. अदा व्यवस्थितान् दृष्ट्वा धातराष्ट्रान् कपिध्वजः प्रवृत्ते शस्त्रा संवादे धनुरुद्धम्य पाण्डवः ऋषिकेशं तदा वाक्यम् इदम् आह महीपते.
என்ன சொல்றாரு? அதே சமயத்தில் அனுமனின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனர் தனது வில்லை ஏந்தி எய்ய தயாரானான். மன்னரே, அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டிரனின் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினான். என்னன்னு கூறினார்? பின்வருமாறு. ஹரே கிருஷ்ணா. இந்த இடத்துல வெற்றியின் அறிகுறி காட்டுறாங்க. வெற்றியின் அறிகுறி நம்ம முதல் 20 ஸ்லோகத்துல பார்த்தோம். வெற்றிக்கான அறிகுறி என்னென்ன சொல்லுங்க? வெற்றிக்கான அறிகுறி என்னென்ன இருந்தது பாண்டவர்கள் தரப்பில்? இது கண்டிப்பா நினைப்பிருக்கணும். 5-6 இருந்தது. என்னென்ன? ஸ்லைடை பார்த்தே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு பிரபு. ஹரே கிருஷ்ணா. நான் ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா நீங்க அடுத்த ஸ்லைடுக்கு போடுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, முன்னாடி வாங்க பிரபு. 23க்கு வந்துருது. என்னென்ன இருந்துன்னு போன ஸ்லோகத்துல, போன 1 இருந்து 20 ஸ்லோகத்துல என்னென்ன பார்த்தோம்னா, அனுமானோட கொடி இருந்துச்சு. அடுத்து என்ன இருந்துச்சு? திருமகளான லக்ஷ்மி இருந்தா. அப்படி எங்க இருந்தா? அப்படி திருமகாலட்சுமி ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல திருமகளான செல்வத்தின் திருமகள் லக்ஷ்மி இருக்கிறா. அப்படி. ஹரே கிருஷ்ணா. நினைப்பு வந்துதா? முக்கியமா என்ன இருக்குது? தேர் இருக்குது. அந்த தேரோட வலிமை என்ன தெரியுங்களா? எத்தனை திசைகள் இருக்கிறது? டிவோட்டிஸ் எத்தனை திசைகள் இருக்குது சொல்லுங்க. எத்தனை டைரக்ஷன் இருக்குது? 8 டைரக்ஷன்ஸ். 8 டைரக்ஷன் தானே? வெரி குட். 8. ஆனா அந்த தேர் 10 டைரக்ஷன்லயும் போகும். அதுக்கு தான் நான் கேட்டேன் எத்தனை திசைகள்னா 4ன்னு சொல்லுவோம். 4, 8 தான் கரெக்டான ஆன்சர். பட் மேல கீழே இருக்குது இல்லைங்களா? அந்த தேரு 8 திசையிலையும் போகும், மேல் நோக்கியும் போகும், கீழ் நோக்கியும் போகும். அதுதான் அந்த தேரின் தனி சிறப்பு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா 21, 22ல அர்ஜுனன் சொல்றா அப்படியே, சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயித்வா அச்சுதா யாவா தேதான் ரிஷிகேசம் யோத்து காமான் அவஸ்திதான் கைமரியம். ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த இதுல சரியா தெரியல, தவறா படிக்க கூடாது. அஸ்மின் ரணே சமுத்பவங்கிறாரு. என்ன அஸ்மின் ரணே சமுத்பவம்னா, நீங்க இங்க சண்டை போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதனால என்ன பண்ணணும்? நான் போய் யார் கூட சண்டை போடணும்னு பார்க்கணும். அதனால இந்த ரதத்தை என்ன செய்றீங்க? 2 சேனைக்கு நடுவுல நிறுத்துங்கன்றாரு. அதுல இந்த இடத்துல ஒரு அடைமொழி சொல்றாரு. என்னன்னு? இந்த இடத்துல பகவானை பார்த்து வீழ்ச்சி அடையாதவரே, இந்த வார்த்தையில நீங்க நினைப்பு வச்சுக்கணும். அச்சுதா அப்படின்னா வீழ்ச்சி அடையாதவர். இந்த முன்னாடி ஒரு 20 ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட வார்த்தை ரிஷிகேஷா. ரிஷிகேஷான்னா புலன்களின் அதிபதி. ரிஷிகேன சேவனம். அதாவது என்னன்னா, நம்மளுடைய புலன்களுக்கு கூட யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அதிபதி. அனைத்து புலன்களின் அதிபதி அவர் தான். அதுக்கு தான் நாம சொல்லுவோம், நமது புலன்களின் அதிபதியான ரிஷிகேசருக்கு நாம சேவையில ஈடுபடுத்தணும் அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. நேற்று சொன்னதுமே இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றேன். என்னன்னு, இந்த கெட்ட புத்தியோட திருதராஷ்டிரன் மகனை அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்க போர் புரிய வந்திருக்காங்க இல்லைங்களா? அவங்கள நான் பாக்குறேன் அப்படிங்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? படிங்க. நான் நிறைய பேர் படிக்கணும் பிரபு. படிங்க. ஈடுபட்டு வந்தவர்களை பார்க்கவும், யாரெல்லாம் அவர்களின் ஆர்வத்தை காணவும், பலத்தை மதிப்பிட போர்க்களத்தில் சமாதான முயற்சிக்கு இடமில்லை. எஸ், இங்க சமாதான முயற்சிக்கே இடமில்லை. இந்த மாதிரி சண்டை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு இது நடக்குது. என்ன தெரியுங்களா? தர்மபுத்திர சண்டைக்கு முன்னாடி வராரு. ரெண்டு அணிக்கு நடுவுல ஒரு வார்த்தை சொல்றாரு. யாருக்காவது தெரியுமா என்ன பேசுறாருன்னு? சண்டை ஆரம்பிக்க போகுது, போர் துவங்க போறது. இது கடைசி நொடி. உங்களுக்கு பிரியம் இருந்தா பாண்டவர்கள் அணியில் இருக்கிறவங்க யார் வேணாலும் கௌரவர் அணிக்கு போனாம். கௌரவர்கள் அணியில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் பாண்டவர் அணிக்கு வரலாம். அது அவர்களுடைய சொந்த விருப்பம். அப்படி வந்தவர்களே அந்த அணியில் உள்ளவர்கள் அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு தர்மபுத்திரர். அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் கௌரவர் படையிலிருந்து பாண்டவர் படைக்கு வராரு. யார் தெரியுமா?
விகர்ணன் யூத்ஸ் யூத்ஸ் யூத்ஸுங்கிறவரு கௌரவர் அணியிலிருந்து பாண்டவர் அணிக்கு வர்றாரு. அவர் யாரு யூத்ஸ்? அவரையும் கௌரவர்கள் ஒருத்தர் தான் சொல்லணும். இந்த சண்டையில ஈடுபடாதவங்க யாரு? விதுரர். விதுரர் மட்டும் இந்த சண்டையில் ஈடுபடல. விதுரர் யாரு? அவரும் இந்த துரியோதனுடைய மகன்தான். பட் அவர் ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர். யாரு? விதுரர். அவரு அடிமைங்கிறதுனால அவங்க ஒரு கீழ், அவங்களுக்கு எப்படி அரசி பதவி கொடுக்கறது? நீ அடிமைக்கு தானே பிறந்த, தாசியின் மகன், தாசி புத்திரர். அதே போலதான் யூஸ் என்ன செய்யறது? இந்த திருதராஷ்டிரக்கு பிறந்தாரு. இந்த காந்தாரி என்ன பண்ணாங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு 100 குழந்தைங்கள ஒரே டைம் பெற்றாங்க இல்லைங்களா? அந்த சமயத்துல திருதராஷ்டிர கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு தாசி பெண்ணை அமர்த்தி இருந்தாங்க. அந்த தாசி பெண்ணுக்கு பிறந்தவர் தான் இந்த யூஸ். அவர் என்ன பண்ணாரு? அவரும் விதுரரும் நீதியின்படி நடந்தார். யூத்ஸும் நீதியின், ஏன்னா தர்மம் எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் என்ன பண்ணிட்டாரு? உடனே பாண்டவர்கள் பக்கம் வந்துட்டாரு. வந்த பின்னாடிதான் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. ஹரே கிருஷ்ணா. பக்தவத்சலன் என்ன அர்த்தம்? பக்தர்கள் மேல் அன்பு காட்டுபவர் பக்தவத்சலன். அச்சுதா என்னைக்குமே வீழ்ச்சி அடையாதவர். அவர் இருக்கிற பக்கத்துல நமக்கு வீழ்ச்சி கிடையாது. அவர் என்ன பண்றாரு? தூய பக்தி நானே மேற்கொள்கிறார். நான் சொன்னேன் ஆரம்பத்துல, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையே ஒரு திவ்யமான போட்டி வருது எப்ப பார்த்தாலுமே. எந்த மாதிரி பக்தர்கள் தெரியுங்களா? பகவானுக்காக எதையும் செய்யக்கூடிய பக்தர்கள். பக்தர்கள்னா நிறைய பக்தர்கள் பகவானுக்காக எதையும் செய்யறதுக்கு இருக்கிறாங்க. இதுல முதல் நிலையில இருக்கவங்க யார் தெரியுங்களா? ஒருத்தரும் பேசிக்கிறாங்க, நீயா நானா, யார் தூய பக்தர்னா ஒருத்தருமே சொல்றாங்க. நீங்க தானே தூய பக்தர் ஒருத்தர் கேட்டா, ஒரு பிரம்மாவை கேட்குறாங்க, சிவனை கேட்குறாங்க, ஒருத்தையும் இப்படி கேட்டுகிட்டே வராங்க வச்சுங்களேன். அப்போ என்ன செய்கிறாங்க? லாஸ்ட்டாக இங்கே இவர்கிட்டலாம் வருது. யார்கிட்ட? கிருஷ்ணா, உத்தவர்கிட்ட வருது. உத்தவர் என்ன? நாரதரை சொல்கிறாங்க. ஒருத்தராக சொல்லி கடைசியில் யாருன்னு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ பகவான் சொல்கிறாரு, கிருஷ்ணர் சொல்கிறாரு நாரதர்கிட்ட, யார் உத்தம பக்தர்ன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டு நீ கண்டுபிடிக்கணும், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு. என்ன செய்யணும்ன்ற? அப்படி, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு போய் சொல்லு. எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப தலைவலிக்குது. யாராச்சும் அவங்களுடைய காலடி மண்ணை கொடுக்கணும்னு சொல்லு. அந்த காலடி மண்ணை என் தலையில பூசினாதான் இந்த தலைவலி போகும். நீ எல்லாத்தையும் கேளு அப்படிங்கிறாங்க. நாரதர் என்ன செய்யறாரு? ஒருத்தரையும் நாரதர் கேட்கிறாரு, உன் கால்நடி மண் ஃபர்ஸ்ட், எனக்கு தலைவலிக்குது, உன் காலடி மண்ணை கூடன்னு. ஐயோ பகவானே, நாராயணா, கிருஷ்ணா, உங்களுடைய திருமுகத்துல திருநெற்றி, அதுல என்னோட காலடி மண்ணா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு நாரதர். சரி எல்லாரும் போய் கேளுங்க. ஒருத்தரை கேட்டு வராங்க. கடைசியில யார் கொடுத்தா சொல்லுங்க? இந்த கதையை கேட்டவங்க கடைசியில யார் கொடுத்தாங்க? கோபியர்கள். வெரி குட். முருகேசன் பிரபு ஆல்ரெடி அட்டன் பண்ண கிளாஸ் நினைப்பிச்சிருக்காங்க. கோபியர்கள் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க தெரியுங்களா? சொல்றாங்க என்னன்ட்டு, நீ மண்ணை கொடுக்குறியே, யாருக்கு கொடுக்குற தெரியுமா? அதனால என்ன விளைவு வரும் தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சொல்றாங்க, நாங்க நரகத்துக்கே போனா கூட சரி போறோம், எங்களுக்கு என்ன பாவம் வந்தாலும் சரி, எங்களுடைய ஒரே நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தலைவலி குணமாகணும். இதுதான் அந்யாபிலாசித சுன்யம். அதாவது பக்திக்கு எதையுமே எதிர்பார்க்காத எந்த ஒரு ஆசையுமே இல்லாத அவருடைய திருப்திக்கு மட்டுமே செயல்படுவதுதான் தூய பக்தி. ஹரே கிருஷ்ணா. பகவானுக்கு நாமளும் எப்ப சேவை செய்யலாம், நாம ரெடியா சேவை செய்துக்கிட்டே இருக்கணும். எதையுமே எதிர்பார்க்க கூடாது, எதையுமே கேட்கணும். அவருக்கு தெரியும். இப்ப பையன் நம்ம குழந்தை இருக்குதா, ஏமா என்னை எல்கேஜியில சேர்த்து, ஏமா 5வது சேர்த்து, என்ன 6வது சேர்த்து, எனக்கு கல்யாணம் பண்ணு, நான் இந்த காலேஜில் சேரணும். கேட்கவே வேண்டாம். பெற்றோருக்கு தெரியும் பிள்ளைகளை பத்தி. எந்த குழந்தைக்கு, எந்த பையனுக்கு, எந்த பொண்ணுக்கு எதை எப்ப எப்படி செய்யணும்னு தெரியும். அது போலதான் பகவான் அகம் பீஜ பிரஜாபதாங்கிறார். அதாவது நானே அனைவருக்கும் விதையளிக்கும் தந்தைன்னு சொல்றாரு பகவான். நமக்கு ஒண்ணு கிடைக்கலையா, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது என்ன, நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்ண உடனே வந்துடாதுங்க. இந்த பகவத்கீதையை 1 வருஷத்துக்கு கண்டினியூ அட்டன் பண்ணி படிச்சாதான் நமக்கு கொஞ்சம் லேசா
புரிய வரும். ஒரு தடவையும் படிக்க படிக்க 20 வருஷமா நான் படிச்சிருக்கேன். ஒரு தடவையும் படிக்க படிக்க புது புது கருத்துக்கள். அவங்க சொல்ல தெளிவு இன்னுமே நமக்கு எனக்கெல்லாம் தெளிவு வரலைங்க. தெளிவு வரணும்னா இன்னும் படிக்க 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 பகவானோட அந்த ஞானம் எளிதில் கிடைக்குமா சொல்லுங்க? குருவின் கருணை வேணும். குருவின் கருணை இருந்தா வந்துடும். பகவானோட அதாவது அவருடைய பக்தர்களை மகிழ்ச்சியாவே அவர் சந்தோஷப்படுவாரு. அவரை நம்ம திட்டினா கூட பொறுத்துக்குவாரு. அவரோட பக்தர்களை ஏதாவது சொன்னா பொறுத்துக்கவே மாட்டாரு. பக்தர்களை நிந்தனை பண்ணா பொறுத்துக்க மாட்டாரு. அதுக்கு ஒரு உதாரணம் அம்பரீஷ் மகாராஜர். அம்பரீஷ் மகாராஜர் என்ன செய்தாரு? விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி துர்வாச முனிவர் வந்துட்டாரு. அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாத, இவர் ஏகாதசி விரதம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும். ஒரு ஜலப்பிரசாதம் தீர்த்தம் அதை எடுத்து சும்மா ஒரு 2 சொட்டு வாயில விட்டு முடிச்சிட்டாரு. அங்கிருந்து துர்வாசர் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து என்ன பண்ணாரு? அந்த இடத்துல என்ன பண்ணாரு? பகவான் அவர் ஒரு இதை ஒரு திரும்ப கிள்ளி போட்டுட்டு ஒரு துஷ்ட ஒரு சக்தியை ஏவி விட்டு போய் அம்பரீஷரை இது பண்ணுன்னு சொல்லி விட்டாரு. அம்பரீஷ மகாராஜர் எதுவுமே சொல்லலை. ஆனா பகவானோட சுதர்சன சக்கரம் பார்த்துட்டு துர்வாசனை துரத்த ஆரம்பிச்சு. அவர் துரத்துறா போனா பிரம்மா கிட்ட போறாரு, சிவன் கிட்ட போறாரு. ஐயோ என்னை இப்படி துரத்து காப்பாத்துக்கன்னு. இது எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. கடைசியில் என்ன செய்யறாரு? பகவான்கிட்டே போறாரு. பகவான் என்ன சொல்றாரு? என்கிட்ட ஏப்பா வந்த? நீ யார்கிட்ட தப்பு பண்ண? என்கிட்ட வராது, என் கையில ஒன்றும் இல்லைன்ட்டாரு. நான் பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். நான் வைகுண்டத்திலேயோ யோகிகள் இதயத்திலேயோ கிடையாது. ஒரு நாகி வைகுண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது பாகவத்துல அருமையா. நான் வைகுண்டத்திலே இல்லை, யோகிகளோட இதயத்தில் இல்லை, பக்தர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அங்க போன்னு சொல்றாரு. அவர் பாருங்க தேரை ஓட்டும் போது என்ன தெரியுங்களா? அர்ஜுனை கால் கட்ட விரல வச்சுக்கிட்டு, இண்டிகேட்டர்லாம் கிடையாது தேருக்கு, இந்த லெஃப்ட் போ ரைட்டு போகணும். தன்னோட காலை பகவானோட முதுகுல வச்சு வலது பக்கம் அழுத்தினான், வலது பக்கம் இடது பக்கம் அழுத்தினான், இடது பக்கம் இப்படி எது போகணுமோ அதுக்கு அதெல்லாம் சிக்னல் இருக்குது. காலால நினைச்சு பாருங்க பகவான் எந்த அளவுக்கு துறவமான பான்மை அவருக்கு. இப்ப நாம ஒரு முடிவு பண்ணணும். நீங்க பதில் சொல்லுங்க. 9 பேர் இருக்கிறாங்க. பகவானுக்கு நம்ம தூய பக்தரா இருக்கும் போது நம்மளோட தேரை ஓட்டுறதுக்கு பகவான் தயாரா இருக்கிறாங்க. நீங்க தயாரா? உங்களுடைய வாழ்க்கையை தேரை நீங்க ஒப்படைக்கிறீங்களா? சொல்லுங்க டிவோட்டீஸ். ஹரே கிருஷ்ணா. ஒரு வெரி குட். ஜெயபாரத் பிரபு இருக்காரு. மத்தவங்க எல்லாம் எஸ் மாதாஜி. எஸ் வெரி குட். எஸ் புவனேஸ்வரி மாதாஜி. ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கிறதுனாலதான் இந்த கிளாஸ் அட்டனே பண்றீங்க. இருந்தாலும் உங்கள் திருவாயால் நான் கேட்க விரும்புகிறேன். வெரி குட். நாம ஒப்படைக்கணும். ஒப்படைச்சா நமக்கு பயம் கிடையாது, வெற்றி நிச்சயம். பாண்டவர்களுடைய வாழ்க்கையில பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா. இனி நீங்க பயப்படவே வேண்டாம். யார் படிக்கிறீங்க? ஏவம் உக்தே ரிஷிகேஷோ குடாகேசேன பாரதா சேனையோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். படிங்க. சஞ்சயன் கூறினான், பரத குலத்தவரை அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இரு தரப்பு சேனைகளுக்கும் மத்தியில் கொண்டு நிறுத்தினார். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த இடத்துல 2 அடைமொழி இருக்குது பாருங்களேன். ரிஷிகேஷா புலன்களின் அதிபதிங்கிறாரு. குடாகேஷன. குடாகேஷனா என்ன அர்த்தம்னா அறியாமை வென்றவர், உறக்கத்தை வென்றவர். அர்ஜுனுக்கு ஒரு மிகச்சிறந்த, அத்தனை மாணவர்கள் இல்ல, அர்ஜுனுக்கு ஒரு மிகச்சிறந்த திறமை இருக்குது. என்ன திறமை சொல்லுங்க? இருட்டுல கூட அம்பு எய்துவார். இருட்டுல கூட அம்பு எய்துவாரு. அருமையா குறிப்பாத்து எரியறதுல அவ்வளவு மிகச்சிறந்த வில்லாளி. ஹரே கிருஷ்ணா. இதுல பாக்குறோம். குடாகேஷன்னா தூக்கத்தை வென்றதனால், அறியாமை வென்றதனால். ஹரே கிருஷ்ணா. இருட்டுல கூட அவர் வில்லு எய்தக்கூடிய ஒரு திறமையை பெற்றிருக்கிறார். உணர்விலும் சரி, உறக்கத்திலும் சரி, பக்தனால் கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம் மற்றும் நிலைகளை நினைப்பதிலிருந்து ஒருபோதும் விடுபட்டிருக்க முடியாது. இப்போ நான்லாம் தூங்கும்போது கண்டிப்பா தூங்கும்போது இறுதியா பகவான் ஹரே கிருஷ்ணா மகாமந்தன் சொல்லிட்டு தான் கிருஷ்ணா கிருஷ்ணா யாதவா மாதவா கேசவா கோவிந்தா நீங்க என்ன பேர்னா சொல்லுங்க, பகவான் பேரை சொல்லிட்டு தான் தூங்குறது. ஏன்னா எப்ப நம்ம உயிர் போகும்னு தெரியாது. போற உயிர் பகவானே இறுதியா இன்று இரவும். நம்ம தூங்கும்போது என்னங்கிறீங்க? தூக்கம் என்னங்கிறீங்க? சாவு. செத்தமா எப்படி இருக்கும்? நிலை இல்ல. பிரபு சொல்லுங்க.
தூங்கும் போது இறந்துட்ட மாதிரி தான் நினைப்பு ஆஹ் நமக்கு என்ன. அததான், வெரி குட். இது ஒரு அது ஒரு இது சொல்லுவாங்க. மறுபிறப்பு மாதிரி ஒரு பிறப்பு இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எஸ் டுடே எஸ் எஸ். மாதிரி. வெரி குட். நாம செத்துட்டு இறந்து ஒரேடியா தூங்க தான் போறோம். நாம என்ன தூங்குறது? எதுக்கு தூங்கணும் சொல்லுங்க? தூக்கம் வேணும். ஒரு 6 மணி நேரம், கடுமையா வச்சா கூட 6 மணி நேரம், மிஞ்சி போனா ஒரு 7 மணி நேரம். டாக்டர்ஸ் நான் 8 மணி நேரம் தூங்க சொல்றாங்க. பிரபு சொல்லுங்க. 7 மணி நேரம் தூங்குங்க, 8 மணி நேரம் தூங்குன்னு வலுக்கட்டாயமா சொல்றாங்க டாக்டர்ஸ். ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இல்ல டாக்டர் நம்ம அது உடல்நிலையை, பிரபு கரெக்ட் தான், அது உடல்நிலையை பொறுத்து ஒரு சில சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், ஒரு சில நோய் எல்லாம் இருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி நோய் இருந்தா 7 மணி நேரம் 8 மணி நேரம். என்னோட சீடர் சரி. இங்க இருக்கிறாரு, எதிரிலேயே இருக்கிறார். அப்படியே அவரு பக்தர் தான். ரொம்ப நேரம் தூங்குவாரு. நான் போய் திட்டிட்டு தான் வருவேன். போயிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா அன்பா சொன்னா கேட்கல, இப்ப போய் திட்டுறதான். ஏன் இப்படி தூங்குற? எதுக்குப்பா? ஒரேடியா தூங்க போறோம். அந்த மாயை நம்மள விடாது. காலங்காலத்தில் எந்திக்க விடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உடம்பு ஹெல்த்தியா இருக்குதா 6 மணி நேரம் போதும். 6 ஹவர் போதுங்க. உடம்பு நல்லா இருக்குது. நம்ம வந்து அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணல. போயிட்டுன்னா கல்ல சுமந்துட்டு 10 மாடி ஏறி போய் வீடு கட்ட கொடுக்குறோம். சிமெண்ட் மூட்டையை தூக்குறோமா, இல்ல அரிசி மூட்டையை தூக்குறோமா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா உடனே அஸ்தி ஆயிடும். அதுவும் அவங்களுக்கு பழகிடும். 6 மணி நேரம் தூங்கினா போதும். சரி, அப்படிதான் வச்சுங்க. 8 மணி நேரம் வச்சுங்க, ஓகே. ஆனா அந்த 8 மணி நேரத்துக்கு மேல இந்த உடம்பு விடுறது இல்ல. 6 மணி நேரம் தூங்கினா கூட எந்திரிக்கும் போது நீ படுத்துங்க. செத்தா தூங்க போறோம். இது என்ன இருக்குது? அப்படி இருந்தாலும் நம்ம பகவான் கிட்ட போகணும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? தூங்கும்போது இன்றிலிருந்து ஒவ்வொருத்தரும் பகவானோட நாமம், கிருஷ்ணார நாமத்தை நினைச்சிங்க. அவருடைய ரூபம் என்ன? திரிலிங்கம். திரிலிங்கம்னா என்ன சொல்லுங்க? திரிலிங்கம்னா என்ன அர்த்தம்? திரிலிங் யோசனை பண்ணுங்க. பகவானுடைய உருவம் 3. வஜலட்சுமி அதை சொல்றீங்களா? 3 வளைவுகள். பகவான் உடல்ல வந்து 3 வளைவுகளோட என்னென்ன, எந்தெந்த இடத்துல வளைவுகள் சொல்லுங்க? நீங்க இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் புல்லாங்குழல கையில வச்சிருக்காரு. அவரோட உடல்ல வந்து 3 வளைவுகள் இருக்குது. எங்க சொல்லுங்க? யோசனை பண்ணுங்க. கழுத்த இடுப்புல ஒரு வளைவு. வெரி குட். இடுப்பு, தலை, பாதம், கழுத்து. அதான் தலைன்னு, கழுத்து தலை என்று சொல்லிட்டு தலை சாஞ்சிருக்கிறார் இல்லைங்களா? அதனால தலைன்ட்ட. கழுத்துல ஒரு ஸ்டைலா, கழுத்துல ஒரு வளைவு, இடுப்பு ஒரு அழகா. அந்த சிலையை போய் பாருங்களேன். மங்களூர் இஸ்கான்ல போய் கிருஷ்ணனுடைய சிலையை பாருங்க, விருந்தாவனத்துல பாருங்க, மெட்ராஸ்ல பாருங்க, இங்க பெங்களூர்ல வந்துங்க HBR லேவட்ல பாருங்க. எல்லா இடத்துலயும் கிருஷ்ணனோட சிலை போட்டோவை பாருங்களேன். அழகா தலையை சாச்சிருப்பாரு, புல்லாங்குழல் ஸ்டைல கையில வச்சிருப்பாரு. அந்த இடுப்பு ஒரு அழகா வளைஞ்சிருக்கும். திருப்பாதம், அந்த அழகை சொல்லவே வேண்டாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? எப்படி பார்க்கணும் பகவானை சொல்லுங்க? பகவானா கோயிலுக்கு போனா நம்ம எப்படி பார்க்கணும்? பாதத்துல இருந்து பார்க்கணும். வெரி குட். முத்துமணி பிரபு டக்குன்னு சொல்லிட்டீங்க. பாதாதி கேசம். மனிதர்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? கேசாதி பாதம். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம தூங்கும்போது என்ன பண்ணலாம்? அந்த இது நான் வந்து எப்படி நினைப்பேன், மழை வந்துச்சுன்னு வச்சுக்க, வெளியே போயிடு, ரொம்ப இடி இடிச்சுதுன்னா உடனே பகவானே கோவர்த்தனகிரி தூக்கி எல்லாரையும் காப்பாத்து, என்னை காப்பாத்துப்பா, நான் வீடு போய் சேரணும். நம்ம கேட்கலாம், பகவான் தப்பு கிடையாது. எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு இருக்குது. அது உங்களுக்கே பின்னாடி தெரிய வரும். இப்ப எல்லாமே கேளுங்க, எல்லா ஆசையும் அவர் நிறைவேற்றுவாரு. அவரோட குணத்தை நினைச்சுக்கலாம். அவருடைய லீலைகள், கோவர்த்தன லீலை, பிரம்ம விமோக லீலை, நிறைய லீலைகளை பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் நினைக்கலாம். நாம எப்பயுமே அது வந்து பக்தர்கள். நாங்கள் அதை 2 பக்தர்கள் சேர்ந்தாவே என்ன கிளாஸ் எடுத்தீங்க, எது பண்ணீங்க, எது சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார், இந்த மாதிரி கேள்வி கேட்டோம், என்ன பதில் சொன்னீங்க நீங்க, இந்த மாதிரி சொல்லாமே, அந்த மாதிரி இதுதான் பேசுவோம். வீட்டுக்கு அதெல்லாம் பேசுறதெல்லாம் 100 வார்த்தையில 10 வார்த்தை வீட்டுக்காக பேசினா, 90 வார்த்தையும் பகவானை வச்சு தான் நாங்கள் பேசுவோம். ஒரு பக்தருக்கு வந்து நினைக்கிறத பாருங்க பகவான். அதுக்கு வந்து பிரபுபாதர் இங்க உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. ஹரே கிருஷ்ணா. நாம என்ன செய்யணும்? ஹரே கிருஷ்ண மந்திரம் செய்யணும், சொல்லணும், பகவத்கீதை படிக்கணும், கேட்கணும். அதை தான் நீங்க செய்றீங்க. நீங்க எல்லாம் பிளஸ்டு சோல். அதை தான் நீங்க செய்றீங்க. ஹரே கிருஷ்ணா. பகவான் என்ன சொல்றாரு படிங்க. பீஷ்ம துரோண பிரமுகதா சர்வேஷாம் சமீக்ஷிதான் உவாச்ச பார்த்த பஸ்யைதான் தம வேதான் குருநிதி. அதாவது பீஷ்மர், துரோணர் மற்றும் உலகத் தலைவர்கள் முன்னிலையில் பார்த்தா, இங்கே கூடியிருக்கும் குரு வம்சத்தினரே பார் என்று கூறினார் பகவான். பார்த்தானா என்ன?
யார் யார்கிட்ட சொல்றாங்க? ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனர். பகவான் ஆ வந்து அர்ஜுனனை ஆ பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ மொழிபெயர்ப்பு படிங்க. படிக்கிறதுனாலும் ஸ்லோகத்தை படிக்கலாம், நல்லா படிக்க வராங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. மொழிபெயர்ப்பு படிங்க, தமிழ் தானே. யார் படிக்கிறீங்க? விஜயலட்சுமி மாதாஜி. இருதரப்பு சேனைகளின் நடுவே நின்றபடி ம் தந்தைமார்கள், பாட்டனார்கள், ஆச்சாரியர்கள், மாமன்கள், சகோதரர்கள், மகன்கள், பேரன்கள், நண்பர்கள், மாமனார்கள் மற்றும் பல நலன் விரும்பிகளும் கூடியிருப்பதை அர்ஜுனால் பார்க்க முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெய்பாரத் பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்லைடு. இப்ப யார் யார் பார்க்கலாம்? இந்த உறவினர்கள் யார் யாரு, இதை படிங்க. இந்த மாதிரி இந்த உறவினர்கள் யாரு, தாத்தா யாரு, யாருன்னு படிங்க. படிங்க பிரபு. பீஷ்மர் சோமசுந்தர் வந்து தாத்தாவா இருக்காங்க. சோமதத்தர். ஆச்சாரியர்கள் துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியார். ம் ஹரே கிருஷ்ணா. ம் correct. மாமாக்கள் சல்லியன், சகுனி. ம் சகோதரர்கள் கௌரவர்கள். மகன்கள் லக்ஷ்மணன், அதான் மகன்கள் லக்ஷ்மணன். நண்பர்கள் அஸ்வத்தாமன். நலம்பெருமைகள் கிருதவர்மன். வெரி குட் பிரபு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வார்த்தையை வந்து அர்ஜுனன் கேட்குறா அப்படி கிருஷ்ணர்கிட்ட. என்னன்னு கேட்குறா தெரியுங்களா? இந்த மாதிரி இடத்துல பகவானையே வந்து திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்க உங்க தாத்தா உக்ரசேனன் கூட சண்டை போடுவீங்களா? நீங்க உங்க ஆச்சாரியார் சந்தீப்ன முனி அவர்கிட்ட சண்டை போடுவீங்களா? உங்க மாமா கிட்ட போய் நீங்க சண்டை போட, நீங்க உங்க மாமாவை சண்டை போட்டு அடிச்சீங்க. ஏன்னா அவர் அசுரர். யாரு? கம்சன். நான் அதே இதுல பேச வரேன், சாரி. ஆச்சா. அந்த மாதிரி அதே போல சகோதரர் நீங்க சண்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியெல்லாம் அர்ஜுன் கேட்கிறாரு. முக்கியமா என்ன கேட்கிறாரு? நீங்க உங்க குரு கூட சண்டை போடுவீங்களா, தாத்தா கூட சண்டை? இதுதான் அவருக்கு ரொம்ப இதா இருக்குது. இது இப்படி போடுவீங்களான்னு. அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, கர்ணர் ரோல் இங்க கர்ணர் பத்தி போடலீங்க. கர்ணனை பத்தி போடல பிரபு. அவரு அந்த படையில அந்த பக்கம் வந்துடுறாங்க. இவங்களுக்கு உறவு முறை இல்லைல்ல. கர்ணனுக்கு அர்ஜுனனுக்கு எப்பயுமே ஆகிறது இல்லை. அதனால கர்ணனை பத்தி இங்க வந்துட்டு வருத்தப்படலை. யாரு? அர்ஜுனுக்கு ரொம்ப ஆசை கர்ணன் கூட சண்டை போடணும்ட்டு. ஏன்னா அவனும் மிகச்சிறந்த வில்லாளி. அதனால கர்ணனை பத்தி இங்க மென்ஷன் பண்றதுக்கு அர்ஜுனுக்கு அவசியமே இல்லை. அவனுக்கு யார் மேல இந்த ரத்த சம்பந்த உறவு? இவங்க மேலாம் உறவு இருக்குது. அந்த உறவு வச்சு புலம்புறா அப்படி அர்ஜுனன். சரிங்களா? ஓகே மேம். அர்ஜுனன் கர்ணன் கூட சண்டை போறதுக்கு ரொம்ப பிரியப்படுறா அப்படி எப்பயுமே அர்ஜுன். ஒரு சரிக்கு சரியா நினைக்கிறவங்க தான் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு மிகச்சிறந்த வீரன். இப்போ காரணம் சொல்றாரு. 28வது ஸ்லோகத்துல 47வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, நான் சண்டை போட மாட்டேன். ஏன் சண்டை போட மாட்டேன் அப்படி என்பதற்கான காரணங்கள் சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப என்னென்ன காரணம் தெரியுங்களா? இதை திரும்ப பார்ப்போம். இரக்கம், இன்பமின்மை, பாவச்செயல், குடும்ப பாரம்பரியம், இருமணம். இது என்னன்னா ஒன்னொன்னா பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? படிங்க. புவனேஸ்வரி மாதாஜி படிக்கலாமே, இருக்கிறீங்கல்ல. முத்துமணி பிரபு படிங்க. புவனேஸ்வரி மாதாஜி படிங்க. அவங்க படிக்கலன்னா திருமல பிரபு, ஜெயபாரத் பிரபு படிங்க. படிங்க பிரபு. குந்தி மகனான அர்ஜுனன் பல தரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட போது கருணையில் மூழ்கி இவ்வாறு கூறினான். ஹரே கிருஷ்ணா. படிங்க முத்துமணி பிரபு படிங்க. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. இப்ப திருமல பிரபு நீங்க தான் பதில் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி எப்பயாச்சும் நடந்திருக்குதா? உங்க உடல் நடுங்கி இருக்குதா? நாக்கு உழந்து போயிருக்குதா? உடல் நடுங்கிறது இது எல்லாமே எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது தான் நடந்திருக்கு. கரெக்ட். பரவாயில்ல. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. எப்பன்னா நடந்திருக்கலாம்.
எப்ப எந்த மாதிரி அந்த காலேஜ் படிக்கும்போது ஆ, ஸ்கூல் பிளஸ் காலேஜ் காலேஜ் எக்ஸாம் மேக்ஸிமம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நான் காலேஜ் வரைக்கும் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஃபீலிங்ல தான் இருந்தேன். ஆ, ஒர்க் லைஃப் போனது அப்புறம் தான் ஒரு சுதந்திரம் கிடைச்சது. அது வரைக்கும் ஒரு ப்ரெஷரா தான் இருந்துச்சு. அப்போ வந்து நடுங்குச்சு. அப்போ வந்து பயம் இருக்கும். என்னடா நடக்க போகுதுன்ற ஒரு பீதி இருக்கும். வெரி குட். இந்த டீச்சர்ஸ் அப்ப சரி கிடையாது. அப்ப வந்து பயமுறுத்திட்டே முத நாள் எல்லாம் இது பண்ண புதுசா வர ஸ்டூடெண்ட புதுசா வச்சிருந்தாங்க. காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட இல்ல வந்துட்டு அப்படி கிடையாது. நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்க. நல்ல கிண்டர் உதாரணம். கரெக்ட். கார்டன் நல்லா பார்த்துப்பாங்க. கிண்டர் கார்டன் நல்லா பார்த்துப்பாங்க. வளர வளர ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் போக 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 டீச்சர்ஸ் வந்து டெரரா மாறிடுவாங்க, எஸ். பயமுறுத்துவாங்க. அதுவும் இல்ல. நாள் இந்த பெரிய நான் படிக்கிற காலத்துலலாம் காலேஜ்ல இந்த என்ன பண்றாங்க, ரொம்ப நாள் வர பசங்கள வந்து சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரேக்கிங் இப்பதான் ரேக்கிங் பண்ணுவாங்க. ரேக்கிங் பண்ணும்போது, அதுல ஒரு ஸ்டூடண்ட் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டான். நாங்க ஐயோ! படிக்கிற சரி. காலத்துல ரொம்ப பயம். எங்க பையன நான் காலேஜுக்கு அனுப்பும்போதே, ஐயோ! தம்பி முதல்ல ஒரு வாரம் அனுப்பவே வேணாம்னு நெனச்சுட்டேன். அப்புறம் தம்பி யாராவது எதனா பண்ணா சைலண்டா போயிடுப்பா, சைலண்டா இது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி குடுத்து அனுப்புனோங்க. பசங்கலாம் அப்ப பயந்து போவாங்க. இப்ப சில மருத்துவக் கல்லூரி ஸ்டூடெண்டே ஒருத்தர் அந்த நான் படிக்கிற காலத்துல இறந்துட்டாப்படி. ஏன்னா இந்த ராகிங் கொடுமையால. அப்புறம் கவர்மெண்ட்டே வந்து தடை போட்டுச்சு. இந்த மாரி ராகிங் காலேஜ்ல பண்ணக்கூடாதுன்னு. அப்போ பசங்கலாம் நடுங்கி போயிருக்கிறாங்க. அதே மாரி நம்ம ஒரு ஆக்சிடென்ட்ட பார்க்குறோம். ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்க்குறோம், ஒரு பஸ் ஆக்சிடென்ட் பார்க்குறோம். அங்க நெறைய பேர் உடல் சிதறி, கால் துண்டாகி, கை துண்டாகி கிடக்குறாங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டு, கை கால்லாம் தனித்தனியா கிடைக்குது. ரத்தம் ஒரு அப்படியே ரத்தமா போகுது. ஒரு சிலர் இறந்துட்டாங்க. ஒரு சிலர் அம்மா, அப்பா ஐயோன்னு கூச்சல் போடுறாங்க. அத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க டிவோட்டீஸ். உங்களுக்கு அத பார்த்தா எப்படி இருக்கும்? எந்த உணர்வு வருது? அப்ப அதெல்லாம் பார்க்கவே ஒரு சத்துவ குணத்துல இருக்கவங்கலாம் அத பார்க்கறதுக்கே கை, கால்லாம் நடுங்கும். ஐயோ! ஏன்னா நம்ம ரத்தத்த நம்மளே அப்படி கீழ பார்க்கும்போது, யாருக்குமே கை, கால்லாம் நடுங்குதுங்க. உங்களுக்கெல்லாம் நடுங்குதா? அத பார்க்க நல்லா இருக்குதா? விஜயலட்சுமி மாதாஜி, உங்களுடைய நெட்வொர்க் வேற இடத்துல இருந்து பேசுங்களேன். சரியா ஒண்ணுமே கேட்கல மாதாஜி. பேசுறீங்க. என்ன பேசுறீங்கன்னு கேட்கவே இல்ல. உங்க ஃபோன்ல நெட்வொர்க்க பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா பேசுங்க வந்து. திருமலை பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே வந்து நானே கிருஷ்ணா. உணர்ந்திருக்கேன். இப்ப வந்து ஒரு சில முடிவுகள் வந்து இப்ப என்னோட அப்பா அம்மா இது பண்ணும்போது எனக்கு அந்த முடிவு எடுக்க கொஞ்சம் மனசு இதா இருக்கும். ஒரு ஆ. தயக்கமா இருக்கும். ஒரு இது தளர்வு. கரெக்ட். இது கரெக்ட். இப்ப இப்ப நேத்து கூட அந்த சம்பவம் நடந்துச்சு. ஆ. ஓகேம்மா. தேங்க்யூ. கரெக்ட் தான் பிரபு. நம்ம வீட்ல நாங்கலாம் சின்ன பசங்களா இதில என்ன சொல்றது, நாங்க சின்ன பசங்களா இருப்போம். அப்ப எங்க அம்மா, அப்பா, எங்க பேரண்ட்ஸ் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் தான். அப்ப சண்டை போடும்போது நாங்க குழந்தையா இருப்போம். அத பார்க்கும்போது, ஐயோ! அப்பாவும், அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்களே! ஐயோ! என்னய்யா நடக்குமோ? அப்படியே அந்த வயசுல, இப்ப திருமலா பிரபு ஒரு பயமா இருக்கும். அதே மாரி வேலை செய்ற இடத்துல முதற்கொண்டு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த பயம், நடுக்கம் எல்லாம் வருதுங்க. வராத இல்ல. வா வாயும் உழந்து போகுது. என்ன நமக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது, இன்னும் நான் ஒரு ட்ரெயின்ல வரும்போது, அ ஒரு கணவர் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு ஆடியோ இறங்கிட்டு இடையில பிரேக் ஆகுது. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஆடியோ பிரேக் ஆகுது ஆடியோ. ஏன்னு தெரியலையே, இடத்த மாத்திரட்டான். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஹரே. ம். நெட்வொர்க் சரியா இருக்குதா? நெட்வொர்க் எனக்கு சரியா இருக்குதே இல்ல பிரபு. பிரபு கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா தான் இருக்கு நம்மளுக்கு எல்லாம் பிரபு. கரெக்டா கொஞ்சம் செக் கேக்குது பண்ணுங்க. மாதாஜி. ஓகே, ஓகே. ஏன் இல்ல கரெக்டா தான் நெட்வொர்க் இருக்கு பிரபு. அருண் பிரபு நீங்க செக் பண்ணுங்க பிரபு. உங்க ஆ நெட்வொர்க்க பாருங்க. நெட்வொர்க் பாத்துறேன். சரி சரி. எல்லாத்துக்கும் கரெக்டா தான் கேக்குது பிரபு. ஓகே. ஒரு ஓகே. 10, ஒரு 15, 20 வருஷம் இருக்கும் பிரபு. நான் ட்ரெயின்ல வரும்போது தண்ணி பிடிக்கிறதுக்கு வீட்டுக்காரர் இறங்கிட்டாரு. அவரு ட்ரெயின்ல ஏறலையேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ட்ரெயின விட்டு இறங்குச்சு. இறங்கும்போது இறங்கல. ட்ரெயின் எட்டி பார்த்து இறங்கி இருக்குது. இறங்குச்சேன்னு தெரியல. அந்த அம்மா அந்த சந்துல விழுந்துச்சு. பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் நடுவுல. விழுந்த அம்மா கீழ விழுந்து ஒரு கால் மட்டும் துண்டாயிருச்சு. அந்த அம்மாக்கு எதுவும் ஆவல. அந்த முட்டிக்கு மேலங்க. முட்டிக்கு மேல கட் ஆயிட்டு போயிடுச்சு. எல்லாம் இறங்கி பார்க்குறாங்க ஓடி போயிட்டு. என் பெட்டிக்கு பக்கத்து பெட்டி தான். நான் என்ன பண்ணேன், ஏன் ட்ரெயின நிறுத்திட்டாங்க? இது அயோத்தியா பட்டணத்தில நடந்துச்சு. வாழப்பாடியிலேருந்து பெங்களூர் வர பேசஞ்சர்லாம் அயோத்தியா பட்டணங்கிற இடத்துல நடந்துச்சு. ஆமா. அப்ப நான் வந்துட்டு இறங்கி ஓடி போய் பார்க்குறேன். பார்த்தா, அ யாரும் அந்த அம்மா எல்லாம் எட்டி எட்டி பார்க்குறாங்க கீழ. நான் கூட என்ன எல்லாம் பிளாட்ஃபார்ம் பக்கம் எட்டி பார்க்குறேன். எட்டி பார்த்தா பாருங்க அந்த இடத்துல யார் வந்து உதவுறாங்கன்னுட்டு. ஒரு பையன் அந்த கூலிக்கார பையன் மாரிங்க. கூலி பையனாட்டக்குது. கூலிய தூக்குற பையன் ஒரு லேபர் பையன். அவன் என்ன செய்றான், கீழ குனிறான் பிளாட்ஃபார்ம். என்னடா குனிறான்னு பார்த்தா, அவன் அந்த அம்மா ஒரு அம்மா அப்பதான் நான் பார்க்குறேன். அப்படியே பிடிச்சு தூக்கி
வெளியே கொண்டாந்து அந்த போர்டு இருக்குது, இந்த மாதிரி இந்த மஞ்சள் போர்டு இருக்குது, இந்த ஸ்டேஷன் குறிப்பிடுது, அந்த போர்டில் இப்படி சாய்ச்சி உட்கார வச்சிடறா. அப்படி உட்கார வச்சுட்டாங்க. அந்த அம்மா அப்படியே கண்ணை வச்சு பார்த்துன்னு இருக்குது. அந்த ஐயோ கிருஷ்ணா, என்னால் மறக்க முடியல. அந்த முட்டிக்கு மேலே சின்ன சின்ன நரம்பு ரத்தம் அப்படியே பீச்சிக்கிட்டு வருது. ரத்தம் கீழே அப்படியே ஓடுது. எனக்கு அதை பார்த்து கால் கையெல்லாம் நடந்துட்டு இந்தாண்ட வந்துட்டு, ஐயோ கிருஷ்ணா, இதை நான் பார்க்கணுமா இப்படியான்னு. அவங்க வீட்டுக்காரர் வந்து நிற்கிறாரு. அப்பதான் அவரும் ஏறிட்டு லாஸ்டா வராரு. அவருக்கு தெரியல ஏன் ட்ரெயின் நிற்கிது. கடைசியா வந்தப்ப அந்த ஆள் உதடெல்லாம் நின்று போச்சு. ஒரு குழந்தை இருக்கிறான். அந்த குழந்தை 12 வயசு இருக்கான். அம்மா அம் 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 அவ்வளோதான் பேசுறான் அந்த பையன். அதுக்கு மேல நான் ஓடி வந்து அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். கட்டி பிடிச்சிக்கிட்டு, தம்பி கண்ணு ஒன்றும் ஆகாது சாமி, எது அப்பதான் ஏறிருக்காங்க ட்ரெயின்ல. சாமி ஒன்றும் ஆகாது கண்ணு, ஒன்றும் ஆகாது கண்ணு, உங்க வீட்டு ஃபோன் நம்பர் கொடு சாமி, உங்க ஃபோன் நம்பர் கொடு. யாரும் எதுவும் செய்ய முன் வர மாட்டாங்கிறாங்க. எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. நான் அந்த குழந்தைகிட்ட கண்ணு ஃபோன் நம்பர் சொல்லு, ஃபோன் நம்பர் சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன் அவங்க வீட்டுக்கு. அந்த பையனுக்கு சரியாவே ஃபோன் நம்பர் பண்ண வரல. ஃபோனே நம்பர் சொல்ல வரலைங்க. அம்மா பெத்த தாய் இப்படி இருக்குது. பார்க்குறான் அந்த குழந்தை என்ன பண்ணுவான், 12 வயசு குழந்தை. அங்கே வீட்டுக்காரர் வராரு. அவருக்கு எதுவுமே, அவர் அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி நிற்கிற. அப்படி இதுதான் ஒரே ஒரு உயிர் தன்னோட வீட்டில் போனதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் கண்ணால் பார்த்தேன். இப்போ இந்த அர்ஜுனனுக்கு எதிர்த்தரப்புல தாத்தா, நண்பர்கள், சகோதரர்கள், மாமன்கள், நலன் விரும்பி இவங்க எல்லாரும் நாளைக்கு போர்க்காலத்தில் எப்படி இருக்கும். ஒருத்தரை பார்த்தே என்ன உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு, எனக்கு ஆடி போச்சு. நேராக வந்தேன், 8 மணிக்கு ரயில் வீட்டுக்கு வந்தேன். ரயில்வே இந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு போனேன். இந்த மாதிரி பார்த்துட்டேன், எனக்கு தூக்கம் வரல. என் மைண்டில் அதே ஓடி இருக்குது. தயவுசெய்து எனக்கு தூக்கம் வரத்துக்கு ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டேன். எங்கள் வீடு பக்கத்துலேயே மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது. கேட்டேன், சார் எனக்கு என்னால் முடியலைங்க, ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லுவோம். அவர் ஒரு மாத்திரை கொடுத்தாரு. தூக்க மாத்திரை கொடுக்கல, அப்போ கூட ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்தாரு. தூக்க மாத்திரை சின்னதாக இருப்பாங்க, அதை தூங்கிட்டு தான் அன்றைக்கி நான் அதை சாப்பிட்டுட்டு தான் அன்றைக்கி தூங்கினேங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்த்துக்கே இப்போ இருக்குதே. இப்போ இவ்வளோ நடக்க போகுதே, அதனால இரக்கம். ஹரே கிருஷ்ணா. இதுல என்னன்னா இரக்கத்தினால வந்துட்டு மூழ்கி போடுற. அப்படியே அனைவருமே என்னது இந்த இடத்துல, நான் பிளட் ரிலேஷன் இல்லாதவங்களுக்கே நமக்கு அப்படி ஆகுது. எல்லாருமே பிளட் ரிலேஷன் இங்க. அதுவும் இல்லாத மென்மையான இதயம். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? இந்த குணமெல்லாம் ஒரு தூய பக்தருக்கு பொருந்தும். தூய பக்தருக்கே உள்ள ஒரு இயல்பான குணம் இதெல்லாம். ஹரே கிருஷ்ணா. நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் தயவுசெய்து எல்லாரும் ஒரு அட்டென்ஷன் சொல்லணும். கேள்வி யார் கேட்பாங்க? கேள்விய திருமலை பிரபு படிக்கிறாரு. படிங்க பிரபு, மேல இருக்கிறது கேள்வி படிங்க. நீங்க தான் எப்பயுமே கேள்வி கேட்க. படிங்க. சகோதரனுக்கு ஒரு அறிவு தேவைப்படுகிறது. மருத்துவர்கள் அதுதான் ஒரே தேர்வு என்கிறார்கள். ஆனால் அவர் மிகவும் பயப்படுகிறார். மருத்துவரிடம் அழைத்து போய் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வீர்கள். பயந்துள்ளார் என்பதால் வலி மாத்திரைகள் கொடுத்து அறுவை சிகிச்சை தவிப்பீர்கள். இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. ஒருத்தர் அடுத்து முத்துமணி பிரபு படிச்சு சொல்லணும். அப்புறம் முருகேசன் பிரபு அடுத்து சொல்லுங்க. இப்ப பதில் சொல்லுவார் திருமலை பிரபு. என்ன பதில் இது? உங்கள் நெருங்கிய நண்பர் தீவிரவாத கும்பலில் உள்ளார். போலீஸுக்கு பெரியவர்களுக்கு இன்னொன்னு அவனோட சொல்லுங்க படிங்க. என்ன? நீங்க பதில் சொல்லணும். முதல்ல இது படிச்சீங்களா, என்ன பதில்? அது ஃபர்ஸ்ட் தான் பதில். அறுவை சிகிச்சை பண்ணி தான் அவன் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணிடணும். இல்ல சிவியரா டேப்லெட்ஸ் எடுத்தா சரியா. காரணம் அதுதான் காரணம். ஓகே ஓகே நெக்ஸ்ட். உங்கள் நெருங்கிய நண்பர் தீவிரவாத கும்பலில் உள்ளார். போலீஸுக்கு பெரியவர்களுக்கு தெரிவிப்பீர்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், அவனுக்கு முடிவெடுக்க சுதந்திரம் தருவீங்க அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு போட்டிருக்கு. முதல் தான் பெரியவர்களுக்கு. வெரி குட் வெரி குட். இருங்க, இப்ப முத்துமணி பிரபு நீங்க படிங்க. முத்துமணி பிரபு, நீங்கள் ஒரு நீதிபதி. குற்றம் சாட்டப்பட்ட ஒரு 18 வயது பையன் கூட்டு பாலியல் பலாத்கார குற்றம் செய்து இருக்கிறான் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இனி அடுத்தவர்கள் இத்தகைய குற்றங்கள் செய்யவே பயப்படும்படியாக அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்குவீர்கள். அவனுக்கு சிறுவயது என்று நினைத்து அவன் வாழ்க்கை வீணாகி விடதவாறு தண்டனை தருவீர்கள்.
என்ன செய்வீங்க நீங்க? நீங்க தான் இப்போ ஒரு ஜட்ஜி. அந்த பையன் வந்து அபியூஸ் பண்ணிட்டான், கூட்டு பாலியல் வன்முறை. இதுல வந்து அவனுக்கு என்ன செய்வீங்க நீங்க? அந்த அவனுக்கு தண்டனை சொல்லுங்க. கொடுப்பேன் மேடம். வெரி நான் குட். இன்னொரு தடவை பண்ணாத மாதிரி. இன்னொருத்தர் அதை பார்த்தா கூட பயப்படணும் மக்கள், இனி அதை செய்யக்கூடாதுன்னுட்டு. ஏன்னா அவனுக்கு 18 வயசு. அதுவும் இல்லாத நம்ம வேத சாஸ்திரம் என்ன தெரியுது சொல்லுது? நம்ம சாஸ்திரம் யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. மன்னிப்புங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதுவும் இல்லாத நெருப்பு இருக்குது. நெருப்பை வந்துட்டு நம்ம போய் தொட்டாலும் சுடும், பச்சை குழந்தை ஒரு தவழ்ற குழந்தை போய் தொட்டாலும் சுடும். இதுதான் நம்மளுடைய தர்மம். நம்ம பயப்படணும். நம்ம பாவம் செய்யவே ரொம்ப பயப்படணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய சட்டங்கள் இருக்குது வேத சாஸ்திரத்துல. அடுத்து படிங்க பிரபு, மூத்து பிரபு. என் குழந்தை. இப்போ கொஞ்சம் உங்க போனை என் கையில குழந்தை பெருசு பண்ணிக்கங்க, எழுத்த பெருசு பண்ணிக்கங்க. போன்ல பார்க்கும்போது சின்னதா தெரியும், அப்படியே தடுமாறும். படிங்க என் பிரபு. குழந்தை கீரை காய்கறிகள் சாப்பிட மாட்டேன் என்கிறான். சில கவர்ச்சிகரமான கவர்ச்சிகரமான தயாரிப்புகள் செய்து ஏமாற்றி காய்கறிகளை சாப்பிட செய்வேன். அவன் சந்தோஷம் என் சந்தோஷம் என்று அவனுக்கு பிடித்தை மட்டும் தர தொடங்குவேன். எது இதுல கரெக்ட்? மேல இருக்கிறது வெரி மாதாஜி. குட். ஃபர்ஸ்ட் ஒன். அப்படிதான் அந்த குழந்தை வந்துட்டு எது வேணான்னு சொல்லுதோ அந்த குழந்தை அப்படிதான் சொல்லும். எனக்கு இது பாவக்காய் கசக்குதுமாம்பாங்க. அது என்ன செய்யணும்? கேப்சூல் என்ன செய்யறாருங்க டாக்டர் கூட ஒரு சில இதை ரொம்ப கசப்பா அந்த கேப்சூலை போட்டு கொடுக்குறாங்க. ஆஹ் அப்படி ஏமாத்தி தான் கொடுக்கணும். ஏன்னா எது நல்லது அதை தான் நம்ம செய்யணும். நமக்கு நல்லது இல்லாத, நமக்கு நலன் தராத நம்ம செய்யக்கூடாது. நியாயத்தின்படி தான் நடக்கணும். ஜட்ஜி கரெக்டா செய்யணும். பயப்படணும். அவனுக்கு கொடுக்குற தண்டனையில யாருமே அந்த மாதிரி இனி ஒரு தவறு, அது வந்து மன்னிக்கக்கூடிய தவறு கிடையாது. இது ஒரு பொய் சொல்லிட்டே ஏதாவது திருடிட்டியா அதை கூட மன்னிக்கலாம். இது மன்னிக்கக்கூடிய தவறா? மன்னிக்கக்கூடிய தவறே கிடையாது. இதுதான் சரியான தண்டனை. அதே மாதிரி நண்பரை வந்து போலீஸ்க்கு தெரிவிக்கணும், பெரியவர்களுக்கு தெரிவிக்கணும். இதுதான் கரெக்டானது. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண பயமா இருக்குன்னு சொன்னா, பயம்னா நம்ம ஏத்துக்கூடாது. ஏத்துக்கிட்டா நோய் நன்றாக ஆகாது. கடைசி வரைக்கும் அவரு துன்பப்பட வேண்டி வரும். ஹரே கிருஷ்ணா. இறக்கங்கிறது ரொம்ப மிகச்சிறந்த நற்குணம் தான். ஆனா அது தவறா பயன்படுத்தக்கூடாது. எந்த இடத்துல பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்ப நமக்கு சொல்லி கொடுப்பாரு அர்ஜுனனுக்கு. ஹரே கிருஷ்ணா. பகவான் இவர் சொல்றாரு, வேபதசு சரீரேமே. சரீரே, இந்த சரீரம்னா உடம்பு. வேபதஸ் நடுங்குது. ரோமஹர்ஷஸ் சாஜாயதே. ரோமஹர்ஷஸ் இந்த உடலில் இருக்கிற முடிகள் எல்லாம் கூச்செறியுது. பாருங்க, தமிழ் வார்த்தையும் வரும். எப்பயுமே நீங்க இதை படிக்கும்போது தமிழ் வேர்ட் டு வேர்ட் மீனிங் பார்த்து படிங்க. அப்படியே நம்ம அந்த சம்ஸ்கிருத வார்த்தையுமே கத்துக்கலாம். ஏன்னா தமிழ் வந்துட்டு எல்லா லாங்குவேஜிலும் தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து தான் மலையாளமே பிறந்தது. தமிழ் வந்து என்னைக்கு வந்தது, எப்போ வந்தது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போல பகவான் எப்போ வந்தார், எப்போ பிறந்தாரு? அவர் தான் படைச்சாரு. நம்மளோட இதுக்கு மற்றதுக்கெல்லாம் சொல்லலாம் கிபி கிமு, இவர் இப்ப பிறந்தாரு அப்ப பிறந்தாருன்னு. ஆனா நம்மளுடைய சனாதனத்துக்கு நித்தியமானது, அழிவில்லாதது, எப்பொழுது தோன்றியதுன்னு யாராலையுமே கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா இது அனாதி 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 காலமா இருக்குது சொல்றாரு இந்த இடத்துல. அதனால இதனால இந்த வார்த்தை கத்துக்கங்கன்னு சொல்றேன். சரீரம்னாவே நாமளே சொல்லுவோம், சரீரம் உடம்பு. ரோமம் நமக்கு தெரியும், முடி, ரோமம். ஒரு வார்த்தை, ஒரு லைன்ல ஒரு வார்த்தையாச்சும் நமக்கு தெரியும். காண்டீவம் அவரோட வில்லோட பேரு. சரம் சாதே ஹஸ்தார் சைவ பரிஹியதேனா ஒரு சில வார்த்தை, அது எரியுது. என்ன சொல்றாரு? என் உடம்பெல்லாம் நடுங்குது, மயிர் கூச்செரியுது, என் வில்லான காண்டீபம் கையிலிருந்து நழுவுகின்றது, தோல் எரிகின்றது. இங்கே ஒரு இன்சிடென்ட் அப்படிதான். என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, அம்மாவும் மகனும் ரயில்வே கிராஸ் பண்றாங்க ஈஸ்ட், இங்க பெங்களூர்ல. அந்த இடத்துல வந்து கேட் போட்டா கூட நம்ம தாண்டி போகலாம். இந்த வழி கேட்ல பூந்து போகலாம். இந்தாண்ட அந்த ஒரு சின்ன வழி இருக்குது கேட்டு வர வரைக்கும் போறதுக்கு. ஒரு அம்மா மகன் 2 பேருமே போறாங்க. போகும்போது மகன் பாஸ் பண்ணிட்டான். அம்மா என்னாட்ட அப்படியே ட்ரெயின் வந்துருச்சு பார்க்கல, அடிச்சு அந்த இடத்துல இறந்துட்டாங்க. ஐயோ கிருஷ்ணா, அந்த பையன் கத்தனாம் பாருங்க. அப்படியே அந்த பையன் ஒரு
25 வயசு 28 வயசு இருக்கும். என் ஃப்ரெண்டு பார்த்துன்னு சொன்னா அப்படியே அம்மா அம்மா அம்மான்னு அவன் முழு சத்தியம் போட்டு கத்துறான். வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம், தெரிவிக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே வரல. எண்ணம் ஏன் ரத்த சம்பந்தம் அந்த ஒரு உயிருக்கு. இப்ப அர்ஜுனனுடைய இறக்கம் எங்க கொண்டு விடுது பாருங்க அர்ஜுனனை. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் நேரடியா பார்த்தாதான் நமக்கு மறக்க முடியாது. சொல்லும்போது தெரியும், உணர்வோம். இருந்தாலும் இது உடனே சொல்றாரு என்னான்ட்டு, என்னால இங்க நிற்க முடியாது, என் மனசு குழம்புது, என்னையே நான் வந்து மறந்துடுறேன். கேசி என்ற அசுரனை அழித்தவரே கிருஷ்ணரே, கெட்ட சகுனங்களையே நான் காண்கிறேன். இந்த இடத்துல கேசின்னு என்ன சொல்றாரு? கேசிங்கிற அர்த்தத்தை அழிச்சதுனாலதான் பகவான கேசவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கேசிங்கிற அரக்கனை அழிச்சிங்களே, என்னுடைய உணர்வுகள் இப்படி மாறுது, இந்த உணர்வுகளையும் நீங்க அழிக்க வேணும். என்னுடைய உணர்வு இப்படி குழம்பி போகுது, இறக்கத்தால் நான் இப்படி ஆகிறேன். அதனாலதான் இந்த இடத்துல கேசி என்ற அசுரனை அழித்தவன் சொல்லிட்டு இங்க குறிப்பிடப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. இந்த இந்த இடத்துல எதனால இது வருது? டிப்ரெஸ் அதாவது மன அழுத்தம். மன அழுத்தத்துக்கு என்னென்ன அறிகுறி பாருங்க. ஹரே கிருஷ்ணா. விஜயலட்சுமி மாதாஜி, உங்களுடைய வாய்ஸே ஒன்றும் கேட்கல மாதாஜி. படிங்க பிரபு. யார் படிக்கல இது வரைக்கும்? நித்யஸ்ரீ படிக்கிறீங்களாமா? படிங்கம்மா, படிக்கணும்ல, படிங்க. மன அழுத்தத்தின் அறிகுறிகள்: கைகள் நடுங்குகின்றன, வாய் உளறுகின்றன, முழு உடல் நடுங்குகிறது, மயிர் கூச்சலிடுகிறது, கரங்கள் காண்டீவம் வில் நழுவுகிறது, சருமம் எரிகின்றது, கால்கள் நிற்க முடிவதில்லை, மனம் குழம்புகின்றது. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, சருமம் எரியுது. நமக்கெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்குது, நடந்திருக்குது. சருமம் எப்ப எரியும் சொல்லுங்க? நமக்கு யாராச்சும் ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிட்டு நம்ம சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ ஃப்ரெண்டுங்களோ என்ன சொல்லுவாங்க? ஏய் எரியுதுடா, நினைச்சாவே எரியுதுடான்னு சொல்றோமா இல்லையா? சொல்லிருக்கீங்களா? டிவோட்டிஸ் எரியுத நம்ம உணர்ந்திருக்கீங்களா எரியறத? ஹரே கிருஷ்ணா. உணர்ந்திருக்கிறோம் மாதாஜி. உணர்ந்துக்கும், எரியும். நமக்கு யாராச்சும் ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினைங்க, கண்டிப்பா அந்த துரோகத்தை நினைக்கும் போது நமக்கு அப்படியே எரிச்சலான எரிச்சல் வரும். அதே ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் வரும். என்ன எரிச்சல்? வயிற்று எரிச்சல். நம்ம சொந்தக்காரன் மேலே போயிட்டானே, நம்ம ஃப்ரெண்டு மேலே போயிட்டானே, இவன் நல்லா இது பண்ணானே அப்படின்னு. அந்த எரிச்சலும் எரிச்சல் தான், இதுவும் எரிச்சல் தான். கண்டிப்பா பாருங்க, முத்து பிரபுக்கு அந்த அனுபவம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நமக்கு அந்த இடம் நினப்பு அப்பப்ப நம்ம வந்து மறக்கக்கூடிய சுபாவம். அந்த ஒரு இது நினப்பு வர்றது கொஞ்சம் இதாகும். ஒருத்தர சொன்னா நினப்பு வந்துடும். அடுத்து இது பாருங்க, இத முத்து பிரபு படிங்க. அளவிற்கு அதிகமான பற்றுதல் ஆபத்தானது, அது நம்மை இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்தி நம் புத்தியை பேதலிக்க செய்துவிடும். இதுக்கு என்ன கருத்து சொல்றீங்க முத்து பிரபு? நீங்க இது கரெக்டா, சரியா, தவறா இந்த வசனம்? அளவிற்கு அதிகமான பற்றுதல் ஆபத்தானது. பற்றுன்னா இந்த இடத்துல அன்பு பாசம் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா நம்ம வச்சோமா அது நமக்கு ஆபத்தாகுது அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தை சரியா தவறா? சரி மாதாஜி, அளவுக்கு அதுவா பற்று எந்த மனுஷன் மேல வச்சாலும் எந்த மிருகத்து மேல வச்சாலும் ஆபத்தானது. அதே பற்று பக்தியா இருந்தா கடவுள் மேல வைத்தா நல்லது. மிக சரியான பதில் சொன்னீங்க. யாருக்குமே இப்ப அப்பா அம்மா இருக்காங்க, பசங்க மேல கூட ரொம்ப பற்றுதல் வைக்க கூடாது. யாரும் கடைசி வரைக்கும் வரப்போறது இல்ல. நாம தனியா தான் வந்தோம், தனியா தான் போறோம். கணவன் மனைவி உறவு கூட இருக்கிற வரைக்கும் தான். கணவன் கண்ணே மணியே, நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லைம்பாங்க. அதே மனைவி என் நாதா அத்தானே கணவனே அப்படி என் உயிரே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா யார் போனதும் பின்னாடியே யாரும் போறது கிடையாது. பாருங்க, நீங்க யார் இறந்தாலும் பின்னாடி போக மாட்டாங்க. அளவுக்கு அதிகமான பட்டுதல் ஆபத்தானது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டாங்க. இதுவும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. அந்த அம்மாவுக்கு வெறும் பெண் குழந்தைகள் தான், 3 பேரோ 4 பேரோ. அந்த குழந்தைங்களெல்லாம் அந்த அம்மா அவ்வளோ பாசமா அணைச்சி 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 வச்சிருந்தாங்க. அந்த அம்மா திடீர்னு வந்துட்டு பாவம் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. இறந்துட்டதும் ஒரு பொண்ணை மட்டும் காணோம். பார்க்குறாங்க, சாயங்காலமே ஒரு பொண்ணு காணா போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தேடுறாங்க, அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை.
கடைசியில என்ன நினைச்சாங்க, அந்த பொண்ணு அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமா இருந்துச்சுன்னு போய் பார்த்தா, அந்த புதைச்ச இடத்துல குடிமேடு. அந்த இடத்துல அந்த பொண்ணு படுத்திருக்குதுங்க. அம்மா இறந்த இடத்துல உள்ள போட்டு புதைச்சிட்டாங்க. அந்த இடத்துல போய் அந்த பொண்ணு இது கண் கூட நான் பார்த்தது. எங்க போய் நிக்குது? அளவுக்கு அதிகமான பற்றுதல். இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு திருக்குறள் சொல்றேன் கேட்டுக்குங்க. பற்றுக, அது வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக அப்பற்றை பற்று விடற்கு. என்ன அர்த்தம்? பகவானுக்கு எது மேலேயுமே பற்று கிடையாது. அவர் துறவு மனப்பான்மையில் இருக்கிறாரு. அவர் மேல நம்ம பற்ற வைக்கணும். பற்றுக அப்பற்றை. அந்த பற்றை எங்க பற்றணும்? பகவான் மேல வைக்கணும். ஏன் வைக்கணும்? இந்த பற்றை விடற்கு. இந்த பற்றை நம்ம விடணும்னா பரம் திருஷ்டவா நிவர்த்தந்தே ஒரு ஸ்லோகத்துல வருது. என்னன்னு? உயர்ந்த சுவை. நமக்கு ஒரு உயர்ந்த சுவை கிடைக்கும் போது தாழ்ந்த சுவை தானாவே போயிடும். அதை நம்ம அனுபவிக்கணும், வாழணும். அதுக்காக என்னங்க மதச்சி இப்படி சொல்றீங்க, நாங்க அன்பா இருக்கக்கூடாதா, பாசமா இருக்கக்கூடாதா? இருக்க வேண்டும், தவறு கிடையாது. இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இருக்கணும். அதை விட பற்றா பகவான் இடத்துல இருக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன், தவறு கிடையாது. எப்படியோ கல்யாணம் பண்றோம், நம்ம வாழ்றோம், பிள்ளைங்க மேல வீட்டுக்கார மேல எல்லாருமே பாசம் இருக்கணும், கணவனுக்கு மனைவி பிள்ளைங்க மேல பாசம் இருக்கணும், அது தவறு கிடையாது. ஆனா அந்த பற்றை விட அதிகமான பற்று நம்ம பகவான் மேல வைக்கணும். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி வச்சா நமக்கு எதுலையுமே பயம் இல்லை, தோல்வி இல்லை, கஷ்டம் இல்லை, எதையும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு கிடைக்குது. எப்பயுமே நமக்கு வீழ்ச்சியே கிடையாதுங்க. அவர் வீழ்ச்சி அடையாதவர், அச்சுதன். நமக்கு வீழ்ச்சியே கிடையாது. இது அனுபவமா நீங்க உணர்வீர்கள். ஹரே கிருஷ்ணா. காரணம் என்னென்ன காரணம் ஆல்ரெடி பார்த்தோம். இரக்கம், இன்பமின்மை, பாவச்செயல், குடும்ப பாரம்பரியம், இருமனம். இதை பத்தி அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன பாயிண்ட்? ஹரே கிருஷ்ணா. நித்யஸ்ரீ படிமா. இது படிக்கிற மாட்டார். ஆ, சொந்த உறவினரை இப்போரில் கொல்வதால் என்ன நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை. எனதன்பு கிருஷ்ணரே, இதில் பெறக்கூடிய வெற்றியையோ ராஜ்யத்தையோ இன்பத்தையோ நான் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியல மாதாஜி. நான் விரும்பவில்லை, அவரு விரும்பல. எனக்கு இந்த மாதிரி சொந்த உறவினரை கொன்னு நான் இந்த மாதிரி ராஜ்யத்தை இது வந்து நான் விரும்பலன்றாரு. யாரு? அர்ஜுனன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? இன்னும் யார் படிக்கல பார்க்கலாம். ஜெய் பாரத் பிரபு, ஹோஸ்ட் முத்துமணி பிரபு, முத்துமணி. ஓகே, படிக்கலாம். யாருன்னா படிக்கலாம், படிங்க. சண்டையிட மறுத்தல், உடல் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு முன்னுரிமை தருதல், சத்திரிய தர்மத்தை மறுத்தல். இது வந்து வாழ்க்கை பற்றிய குருட்டாம்போக்கா நம்ம நினைச்சுக்கிறது. அந்த மாதிரி இப்ப அர்ஜுனன், நான் சண்டை போட மாட்டேன், உடல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை தர மாட்டேன். சத்திரிய தர்மம்னா என்ன? சத்திரியோட தர்மம் என்ன சொல்லுங்க? போர் புரியுறது. சத்திரியன்னா போர் புரியணும். அதுதான் வீரனுக்கு அழகு. இல்லாட்டி கோழைம்பாங்க, கேவலமா பேசுவாங்க. இது வந்து இதுல சத்திரிய தர்மம் வந்துட்டு பகவான் நல்ல அருமையான காரணம் சொல்லுவாரு. ஏன் சண்டை போடணும்? அவங்க வந்து ஆதாதாயினன்னு சொல்லுவாரு. ஹரே கிருஷ்ணா. அந்த ஆதாதாயின என்ன யோசனை பண்ணுங்க, கேட்பேன். ஆதாதாயின. ஹரே கிருஷ்ணா. ஜெய்பரத் பிரபு இதை வந்து கேட்கிறாரு. இந்த இதுதான் என்னன்னு சொல்றாரு. இந்த 32 ஸ்லோகத்துல 35 ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்றாரு? கிம் நோ ராஜேன கோவிந்த கிம் போகே ஜீவதேன வா ஏசாமர்த்தே காங்கிதாம் நோ ராஜ்யம் போக சுகானிசா. யார் புக் வச்சிருக்கிறீங்க? இது நாளும் ஒரே ஸ்லோகமா வருது. இந்த ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்ப புக் வச்சிருக்கோங்க, எடுத்து படிங்க. எடுக்கிற வரைக்கும் நான் இந்த ஸ்லோகம் படிக்கிறேன். தமே வஸ்திதா யுக்தே பிரணாம் சத்யக்த்வா தானானி ச ஆச்சாரிய பித்ரா புத்ரா ததைவ ச பிதா மகா மாதுலா. எடுத்துட்டீங்களா புக்கு? ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். புக் யார்ட்டும் இல்லைங்களா? பகவத்கீதை as it is யார்ட்டும் இல்லையா டிவோட்டீஸ்? விஜயலட்சுமி மாதாஜி, உங்களுடைய வாய்ஸே கேட்கல. நீங்க பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா வாய்ஸே கேட்கலமா. யார் படிக்கிறீங்க மொழிபெயர்ப்பு? யார் படிச்சீங்க? இது படிச்சது? ஹரே கிருஷ்ணா. படிங்க. ஆட்சி, மகிழ்ச்சி,
மற்றும் வாழ்க்கையை கூட யாருக்கு நாம் விரும்புகிறோமோ அவர்களே இப்போர்க்களத்தில் அணிவகுத்திருக்க அவற்றை அடைவதால் என்ன பலன் வரப்போகிறது? மதுசூதனரே, கேட்கல பிரபு, மீட்ல போயிட்டீங்களா? சவுண்ட் கேட்கலையே. அன்மியூட்ல தான் இருக்காரு மாதாஜி, நான் கேட்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியலையே. பிரபு உங்கள்ட்ட புக் இருக்கா? யார்கிட்ட புக் இருக்குது படிக்கலாம்? நித்யஸ்ரீமா உங்கள்ட்ட புக் இருக்கா? இல்ல மாதாஜி. ஆசிட்டிஸ் அங்க பக்கத்துல இருக்க இஸ்கானுக்கு போங்க. ஆசிட்டிஸ் உண்மை உறவில் பிரபுபாதர்கள் வந்து தயவு செய்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்றோம். ஒரு சேலை வாங்கினா எத்தனை நாளைக்கு கட்டுறோம்? போய் சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடும்போதெல்லாம் எங்கேயோ செலவு போயிடுது. இந்த புக்கை நம்ம புக்குன்னு சொல்லக்கூடாது, பகவான் இருக்கிறார் இதுல. இதை வாங்கி வீட்டில் வச்சா இது இன்னைக்கு எனக்கு உதவுது, என் பசங்களுக்கு உணவுது, என் பேரப்பிள்ளைங்க எல்லாம் சந்ததிக்குமே உதவுது. இது ஞானம் கிடைக்குது. அப்படி வேணும்னா இங்க இஸ்கான் மாங்களூர்ல இருந்து அனுப்புவாங்க புக்கு வேணும்னா. ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு மாதாஜி பேரு நான் உங்களுக்கு நாளைக்கு குரூப்ல போடுறேன். அந்த மாதாஜிக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. ஓகேங்களா? இந்த புக்கு இருந்தா நல்லதுமா, வாங்கிக்கோங்கம்மா ப்ளீஸ். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஆடியோ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே கேட்கல இது வரைக்கும். படிங்க, இப்ப அதான் படிங்க. இவ படிச்சிட்டு வந்த ஒரே ஒரு நிமிஷம். படிங்க. பரவாயில்ல. நான் அது வரைக்கும் வேற சொல்லிட்டு இருந்த புக் வாங்கணும். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த சொல்றேன். கேக்குதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேக்குதா? கேக்குது. பிரபுஜி உங்களுக்கு 2 அருண் பிரபுஜி உங்களுக்கு 2 பேண்ட் சொல்லுங்க. என்ன? டைம். ஹரே கிருஷ்ணா. 2 பேண்ட் இருக்கு. சீக்கிரம் பண்ணிங்க பிரபு. நான் பார்க்கவே இல்லை, சொல்லக்கூடாதா? நாளைக்கு அதான், பார்க்கலாம் அதான். பிரபு, நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருப்பேச கிருபா சிந்தப்பிய ஏவச்ச பதிதானா பாவனேப்பிய வைஷ்ணவேப்பியோ நமோ நமக என ஜெய் சொல்லணும். அனந்த கோடி பக்த விருந்தக்கி ஜெய். ஜெய். நாமாச்சார ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய். ஜெய். ஜெகத்குரு சில பிரபுபாதர் கி ஜெய். ஜெய். நித்யாய் கௌர பிரேமானந்தா ஹரிஹரி போல். ஹரே கிருஷ்ணா. பிரபு லைவ் ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் இந்த கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சா நான் என்னையே மறந்துடுவேன். ஏன்னா டைம் சொல்லுங்க. நேற்று அப்படிதான் மாதாஜி 9 o'clock ஆயிடுச்சுன்னாங்க. தயவுசெய்து அந்த டைம் மட்டும் சொல்லிடுங்க. பகவானை பத்தி பேச ஆரம்பிச்சா எங்க அடுப்புல இருக்கிறது எனக்கு தெரியாது, யாரு எதை பண்ணாலுமே எனக்கு தெரியாது. அப்படியே நான் என்னையவே நான் மறந்துடுறேன். நீங்க தானே ஹோஸ்ட் பிரபு, ஜெய்பாரத் பிரபு. லைவ் ஸ்டாப் பண்ணிடுங்க பிரபு. பண்றேன். தேங்க்யூ.